விஜய்க்கு எதிராக தனி கட்சி தொடங்கி களமிறங்கும் அண்ணாமலை. திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை ஆடிய ஆட்டம் விஜய் அறுவடை செய்தார். அதே போன்று விஜய்க்கு எதிராக அண்ணாமலை ஆடும் ஆட்டம் அண்ணாமலை அறுவடை செய்வாரா அல்லது உதயநிதிக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறதா என்பதை முழுவதுமாக பார்க்கலாம் வாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் 60 ஆண்டுகால அரசியல் கணக்குகளை மாற்றி கட்டமைத்திருக்கிறது, புரட்டி போட்டிருக்கிறது பல கணக்குகள். அந்த வரிசையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் வகையில் முன்னாள் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பித்து தமிழகத்தில் கால் பதிக்க இருக்கிறார். அவர் கால் பதிப்பதனால் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்பட போகிறது என்று பார்த்தால், அண்ணாமலை எதெல்லாம் திட்டமிட்டாரோ, மத்திய அரசுக்கு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதெல்லாம் நடந்திருக்கிறது. திமுகவை தனிமரமாக்க வேண்டும், திமுக கூட்டணி கட்சிகளை பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கட்டங்களாக அமித்ஷாவும் பாஜகவும் செய்து வந்த வேலையை ஒற்றை நபராக விஜய் செய்து முடித்து விட்டார். திமுகவின் கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் தன் பக்கம் இழுத்து விட்டார். திமுக இப்பொழுது தனிமரமாக இருக்கிறது. திமுகவிற்கு வரலாற்றில் இல்லாத தோல்வியாக இவ்வளவு நல்லாட்சி செய்தும் முதல்வர் வேட்பாளராக இருந்தவரும் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினே தோற்றிருக்கிறார். இதற்கெல்லாம் விதை வித்திட்டது அண்ணாமலை என்னும் ஒரு நபர். அண்ணாமலை எடுத்து வைத்த கருத்துக்களும் திமுகவுக்கு எதிராக அவர் ஆடிய ஆட்டமும் விஜய் அறுவடை செய்திருக்கிறார். விஜய் எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஆனால் அண்ணாமலை பற்ற வைத்த தீயை விஜய் அறுவடை செய்திருக்கிறார். அதனால் தான் போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறது தமிழகத்தில் என்பதை அண்ணாமலை இப்பொழுது புரிந்திருக்கிறார். பாஜக என்னும் போர்வையில் மீண்டும் களமிறங்கினால் பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் வேரூன்றி இருக்கிறது. அதை தன் தோளில் சுமக்க அண்ணாமலை தயாராக இல்லை. டெல்லி பாஜகவுக்கும் திமுக என்னும் ஒரு மாபெரும் சக்தி தங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்றுதான் நினைத்தது. ஆனால் அந்த இடத்திற்கு தாங்கள் வர வேண்டும் என்று நினைத்ததை மாற்றி தங்களது அரசியல் அடையாளத்தையே எடப்பாடியோடு சேர்ந்ததனால் இழந்ததும் இப்பொழுது அந்த லகான் விஜயிடம் சென்று இருக்கிறது. விஜய் பெரிய கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் அல்ல, செல்லாத இடங்களிலும் வெற்றியின் நாயகனாகவே வலம் வருகிறார். அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய அலையும் கூட்டமும் பின்னால் இருக்கிறது. இதை மாற்றி கட்டமைக்க வேண்டும். விஜய் என்னும் ஒரு நபரை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் இணைக்க வேண்டுமேயானால் பாஜக என்னும் ஒரு அடையாளம் இல்லாமல் அண்ணாமலை களமிறங்கினார். இளைஞர்களும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சக்திகள் அண்ணாமலைக்கு உடனே இருக்கவும் தயாராக இருக்கிறார்கள். பாஜகவில் இருந்து பெரும்பங்கு தொண்டர்கள் இவர் பக்கம் வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இவருக்காக பாஜகவுக்கு சென்றவர்கள் தான். அதனால் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை களமாடுவது, தனி கட்சி தொடங்கி களமாடுவது, இதெல்லாம் விஜயை எதிர்க்க திமுக ஒரு புறமும், அதிமுக ஒரு புறமும், சீமான் ஒரு புறமும், அண்ணாமலை ஒரு புறமும் அடித்தாலுமே கூட அண்ணாமலையின் ஆட்டம் என்பது வேறு மாதிரியாக இருக்கும். திமுகவே அவரிடம் சமாளிக்க முடியாமல் திக்கி திணறினார்கள். அப்படி இருக்கும் பொழுது தானாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் உடன் இருப்பவர்கள் எல்லாமே பல வகைகளில் அண்ணாமலையிடம் சிக்குவார்கள். அதையெல்லாம் நோண்டி நொங்கெடுப்பதில் அண்ணாமலை வல்லமை மிக்கவரே. கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கான ஆதரவு பலம் அதிகமாக இருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யவும், இதனால் ஏற்படக்கூடிய எழுச்சியை உதயநிதி அறுவடை செய்ய வாய்ப்புகள் இருப்பதாகவும், தமிழக அரசியல் களம் விஜய் வெர்சஸ் உதயநிதி என்று இருந்தது, விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை என்று முக்கோண அரசியலாக மாற இருக்கிறது. விஜய்க்கு எதிராக அண்ணாமலை களமாடுவது இப்பொழுது எப்படி திமுகவுக்கு எதிராக அவர் களமாடியது விஜய்க்கு அறுவடை செய்தாரோ அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தன் பக்கம் இழுத்து ஜாக்பாட் அடிக்க இப்பொழுது திமுகவை முழுவதுமாக மாற்றி கட்டமைத்துக் கொண்டு இருக்கிறார். கட்டமைக்கும் நோக்கில் இருக்கிறார். பார்க்கலாம், இதையெல்லாம் வைத்து வரும் காலங்களில் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அண்ணாமலையின் புதிய கட்சியினால் என்ன எழுச்சி தமிழகத்தில் நடைபெறப் போகிறது, யாருக்கெல்லாம் வீழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.